நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 76. கொம்பூதி ஊரணிக்கரை கொப்பளித்துக் கொண்டிருக்க பெருநாளியில் இருந்து மூச்சிறைக்க வந்து சேர்ந்த புலவர் ஆயுதங்களை விலக்கிவிட்டு வேயண்ணாவிடம் போய் நின்றார். ஐயா, விரிவாக பேச நேரமில்லை. பெரும்பச்சேரி மேலே நீங்க கோபப்படுறது தப்பு. எல்லாமே பச்சைமுத்து பண்ணிய சதி. அன்னமயில வையத்துறை மீட்டான். பெரும்பச்சேரிக்கும் தீ வச்சு அந்த பழியை உங்க மேலே போட்டிருக்காங்க. கொம்பூதியை அழிக்க லாரி லாரியா போலீஸ் வருது. எல்லோரும் தலைமறைவாயிடுங்க. சொல்லி முடித்ததும் புலவர் தப்பித்து ஓடினார். வானம் வெறிச்சோடி இருக்க வில்லாயுதத்தின் குதிரை நாவல் மர வரிசையை கடந்து வந்தது. பெய்த மழை சம்மங்கி ஆற்றங்கரையை கழுவி துடைத்து போட்டிருந்தது. ஒற்றை குடிலை காணோம். மான் தோல் நிறைய வைரங்களோடு குதிரையை விட்டு குதித்த வில்லாயுதம் குடில் இருந்த திண்டை நோக்கி ஓடி படியேறினான். முதுகில் சூலாயுத குத்துப்பட்டு நாகமுனி செத்து கிடந்தான். ஆடைகளற்ற மேனி எங்கும் நாகமுனியின் பட்டடிப்பட்டு வீணையை போர்த்தி கொண்டு வஜ்ராயணி உயிரற்று உதிர்ந்து கிடந்தாள். கரையறுத்து ஓடும் சம்மங்கியாற்றின் நெஞ்சளவு தண்ணீரில் அசார்தினார் நாகமுனியை சூலாயுதத்தால் குத்தி கொன்றும் ஆவேசம் தீராதவனாக முங்கி முங்கி குளித்துக் கொண்டிருந்தான். மான்தோல் வைரங்கள் எல்லாம் அதிர்ந்து குலுங்கி வஜ்ராயணியின் மேனியை மூடின. வில்லாயுதம் மண்டியிட்டு அழுதான். வஜ்ராயணியின் மான் வில்லாயுதத்தின் வலது தோளோடு உரசி நின்றது. போலீஸ் லாரிகளும் குதிரைகளும் முள்ளு பாதைகளை ஒடித்து நொறுக்கிவிட்டு கொம்பூதிக்குள் நுழைந்தன. முதலாளாக சேது குதித்தான். துப்பாக்கிகளோடு போலீஸ்கள் குவிந்தனர். மந்தை நிறைய லாரிகள் நின்றன. முன்னங்கால் தூக்கி குதிரைகள் கனைத்தன. ஊர் வெறிச்சோடி கிடந்தது. நாய் நடமாட்டம் கூட இல்லை. கிளிச் துரை உத்தரவிட்டார். வீடுகளுக்குள் இருந்தால் இழுத்து வாருங்கள். திமு திமுவென தெருவெல்லாம் போலீஸ்கள் ஓடினார்கள். வீடு வீடாய் நுழைந்தார்கள். ஆக்கி குடிக்கிற சட்டி பானைகளை தவிர ஒன்றுமில்லை. தேடி பிடிக்க வேறு தெருக்களும் கிடையாது. சேது தலைமையில் போலீஸ் படை வேயண்ணா வீட்டுக்கு போனது. ஐயாவின் செருப்பு வாசலில் கிடந்தது. உள்ளே நுழைந்தான். கூரை முகட்டில் பழைய வாள் ஒன்று செருகி இருந்தது. உருவினான். சிறு வயதில் சேது சுழற்றி விளையாடிய வாள். வீடு முழுக்க தேடினான். பற்ற வைத்து பல நாளாக அடுப்பு இருந்தது. வெளியேறினான். எல்லா போலீஸ்களும் வெறுங்கையோடு மந்தைக்கு திரும்பி வந்தனர். ஊரணிக்கரை நோக்கி சேது நடக்க போலீஸ்களும் பின்தொடர்ந்தனர். தெபு தெபுவென நிறை பெருக்காய் ஊரணி தண்ணீர் கிடந்தது. கிளிச் துரை ஆலமரத்தடியில் நின்று அன்னார்ந்து கிளைகளை பார்த்தார். போலீஸ்கள் கரை நெடுக நின்ற புளிய மர கிளைகளுக்குள் நோட்டம் பார்த்தனர். சுட்டு தள்ள காக்காய் குருவிகளை கூட காணோம். கிளிச் துரை ஆலமரத்தடியிலேயே நின்றார். வேப்ப மரத்தடியில் நின்ற சேதுவின் காதுகளில் ஏதோ குறுகுறுத்தது. நடு ஊரணி தண்ணீருக்குள் இருந்து கிளம்பிய முக்குளிப்பு சத்தம் தண்ணீர் குமிழ் குமிழாய் கொப்பளித்தது. இன்னதென நிதானிக்கும் முன் நடு ஊரணி தண்ணீருக்குள் இருந்து ஒரு தலை கழுத்தளவு இருட்டென வெளியே எழும்பியது. அங்கிருந்து அடித்த முதல் கவன்கள் எரியில் நெற்றி போட்டு தெரிக்க கிளிச் துரை கீழே சாய்ந்தார். மளமளவென 20-30 தலைகள் கழுத்தளவு வெளியேறி அடித்த கவன் கல்களில் ஊரணிக்கரை போலீஸ்கள் மறுபுறம் உருண்டனர். மற்ற போலீஸ்கள் துப்பாக்கியை தூக்கி குறிபார்க்கும் முன் தலைகள் மறுபடி தண்ணீருக்குள் பதுங்கின. இலக்கு இல்லாமல் துப்பாக்கிகள் வெடித்தன. ஜக்கா வண்டியிலே வில்லியம்ஸ், ஜென்சி, நான்சி மூவரும் கொம்பூதிக்கு வந்து சேர்ந்த போது ஊரணி தண்ணீருக்குள் அடுத்த மூச்சாக தலைகள் வேறு இடத்திலிருந்து எழுந்தன. அடித்த கவன்கல்லில் 5-6 போலீஸ்கள் உருண்டனர். குறிபார்த்து பாய்ந்த துப்பாக்கி குண்டுகள் 4 பிணங்களை மிதக்க விட்டன. 2-3 முறை எழுந்து மறைந்த ஊரணி தலைகளில் வேயண்ணாவின் தலையை சேது அடையாளம் கண்டுகொண்டான். உத்தேசமாக குறிவைத்தான். கொம்பூதி எல்லைக்குள் கால் வைக்கும் முன்பே கார்மேக ஆசாரி வையத்துறை அன்னமயிலின் காதுகளில் வேட்டு சத்தம் கேட்டது. சந்தேகப்பட்டது சரியா போய்
போயிற்று. 3 பேரும் துடித்து பதறி ஓடி வந்தார்கள். வில்லியம்ஸும் நான்சியும் ஜட்கா வண்டியை விட்டு இறங்கினார்கள். ஓடி வந்த அன்னமயில் சேதுவின் துப்பாக்கியோடு மல்லு கட்டினாள். அடப்பாவி, கொம்பூதியை அழிச்சிட்டியே. சேதுவின் நெஞ்சு சட்டையை பிடித்து குலுக்கினாள். பழிபாவத்துக்கெல்லாம் காரணமான பச்சைமுத்துவை விட்டுவிட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட சனத்தை சுட்டு தள்ளிட்டியே. 20 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்தது இதுக்குத்தானா? வெறிகொண்டு கத்தினாள். சேது தடுமாறினான். கையை விட்டு தளர்ந்த துப்பாக்கிக்கு முன்னால் வில்லியம்ஸ் வந்து நின்றார். அப்பா, நீங்களா? சேது அதிர்ந்தான். என்னை அப்பான்னு சொல்லாதே. கண்ணீர் ஓடியது. சேதுவின் கைத்துப்பாக்கி நழுவியது. குண்டு சத்தம் நின்றது. காடுகளுக்குள் பதுங்கி இருந்த சனம் ஒவ்வொன்றாக வெளியேறி வந்தது. பெருகி கிடந்த ஊரணி நிறைய பிணங்கள் மிதப்பதை கண்ட சனம் கூப்பாடு போட்டது. கூலாணி கிழவி அங்கும் இங்கும் அலைமோதினாள். நான்சியும் ஜென்சியும் ஓரமாக நின்றிருந்தார்கள். பிணமானவர்கள் போக மிஞ்சியவர்கள் ஊரணிக்குள் மிதந்து பிணங்களை அரித்து சேகரித்து கரையேறினார்கள். அடுக்கப்பட்ட பிணவரிசையில் வேயண்ணாவை காணோம். என் சீமான் எங்கே? என் சிங்கம் எங்கே? அங்கம்மா தரையில் உருண்டாள். ஆணு பொண்ணு அத்தனை சனமும் தண்ணீருக்குள் பாய்ந்த ஊரணியையே கடைந்தெடுத்தார்கள். நிறம் மாறி போயிருந்த தண்ணீரில் இரத்த வாடை அடித்தது. ஐயா! வையத்துறை தண்ணீருக்குள் இருந்து அலறினான். அத்தனை கண்ணும் திகைத்தன. தோளோடு வேயண்ணாவை சுமந்தபடி வையத்துறை நீந்தி வந்தான். ஐயா! ஐயா! கரையெல்லாம் அலறல். கரையேறிய வையத்துறை கூலாணியின் மடியில் வேயண்ணாவை சாய்த்தான். சேதுவின் துப்பாக்கி ஐயாவின் இடது நெஞ்சை துளைத்திருந்தது. அங்கம்மா கீழே விழுந்தாள். அன்னமயில் மயங்கி சரிந்தாள். வையத்துறை கரையில் புரண்டு அழுதான். ஐயா! ஐயா! சனமெல்லாம் நெஞ்சிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு கத்தியது. கரை நெடுக பிணங்கள். இதற்கு முன் இருந்த விக்டர் துரையோ பகதூர் துரையோ கொம்பூதி மனுஷ உயிர் ஒன்றை கூட கொல்லவில்லை. கூலாணி பொடிவழி பயல் சேது கொம்பூதியையே பொண்ணு குவிச்சிட்டானே. சிறுவர்கள் எல்லாம் வயிற்றில் கண்ணீர் வடிய கேவி கேவி அழுதார்கள். ஓடைக்கரை தாண்டி ஊரணிக்கரை ஏறி வந்து கொண்டிருந்த வில்லாயுதம் எதுவும் புரியாமல் முழித்தான். ஐயா பிணமாகி கிடந்தார். இளவட்டங்கள் எல்லாம் பிணங்களாக கிடந்தார்கள். கண்கள் நிலை குத்த தடுமாறினான். ஐயாவையே உற்று பார்த்து கொண்டிருந்த சேது காலில் விழுந்து அழுதான். சாகிற வரை சத்தியத்தை காப்பாத்தின வேயண்ணா கூட்டத்தை கூண்டோடு அழிச்சிட்டியேடா சேது. கூலானிக்கு வாய்விட்டு அளவும் எதி இல்லை. பாவி பயல் பச்சைமுத்து 2 ஊரையும் அழிச்சிட்டானே. வாயில் துண்டை பொத்தி கொண்டு கார்மேக ஆசாரி அழுதார். திசை தெரியாம நிக்கிற கொம்பூதி சனத்துக்கு ஒரு சேதி சொல்லாம போயிட்டியேடா மகனே. வேயண்ணாவின் முகத்தோடு தலை சாய்த்து கூலானி அழுதாள். மௌனமாக நின்ற வில்லியம்ஸின் மனதுக்குள் 2 சாதிகளையும் மோதவிட நடக்கிற சதிக்கு யாரும் எப்போதும் பலியாக கூடாது என்பதுதான் வேயண்ணா சொல்லாமல் சொல்லிவிட்டு போன சேதியாக தோன்றியது. ஜென்சி அங்கம்மாவை ஆற்றினாள். நான்சி அன்னமயிலை அணைத்து கொண்டாள். வேயண்ணாவின் நெஞ்சு இரத்தத்தை தொட்டு தொட்டு பார்த்து ஐயா! ஐயா! என வையத்துறை அழுதான். அடே வையத்துறை, ஐயா! ஐயான்னு என் மகனுக்கு நிழலா இருந்தியே. உங்க ஐயா எல்லோரையும் விட்டுட்டு போயிட்டாண்டா. கூலானி தரைவரசி அழுதாள். உன்னை நாங்க சந்தேகப்பட்டதுக்கு கொடுத்த விலைதாண்டா இத்தனை சாவும். போதும்டா ஐயா, போதும். பொணம் விழுந்தது போதும். நீயும் வில்லாயுதமும் எக்காலத்திலேயும் பிரியக்கூடாது. உங்களுக்குள்ளே பிளவு வரவே கூடாது. கூலானிக்கு நெஞ்சை அடைத்தது. வேயண்ணாவின் உடல் மீது சரிந்து கண்மூடினாள். சனமெல்லாம் நெஞ்சு சிதறி அழுதது. அங்கம்மா வேயண்ணாவின் மீது விழுந்து புரண்டாள். தன் மதி இழந்த சேது எழுந்து திசை தெரியாமல் நடக்க ஆரம்பித்தான். அத்தனை அவனை ஆற்ற நான்சி பின்தொடர்ந்தாள். வானத்தை சுற்றி வட்டம் போட்டு பிணந்தின்னி கள்ளப்பருந்துகள் விசிலடித்தன. ஐயா! 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 ஓயாத அழுகுரலும் ஊரணிக்கரை அலை சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.